உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுக்கிரகம் பண்ணுவாங்க. உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இது உங்களுக்கான பதிவு. இதுதான் அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற ஒரு பதிவு. அர்த்தமுள்ள ஜோதிடத்திற்கு அளவுக்கு அதிகமான நண்பர்கள் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு எந்த ஒரு சுயநலன் கருதியும் இல்லாமல் பொதுநலம் கருதிய செயல். இது உங்களுக்கான செயல். அந்த வகையில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஒரு சில ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு நான் தெரியப்படுத்த இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமாராக ஒரு 6 மாத காலமாக மகர ராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள், கும்பராசி நேயர்கள் இவர்களை சந்திச்சிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான தவறு நடந்து கொண்டிருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அது என்ன முக்கியமான தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மகர ராசி நேயர்களுக்கு பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். மகர ராசி நேயர்களுக்கு 7 சனி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. 7 சனி என்பது திருநள்ளாறில் சனி பயிற்சி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று தான் 7 சனி முடியும். இந்த சூழ்நிலையில் திருமணம் ஆகாதவர்கள் வேக வேகமாக பொண்ணை பார்த்து, வேக வேகமாக பொருத்தம் பார்த்து, வேக வேகமாக மண்டபம் பார்த்து, வேக வேகமாக திருமணத்தை செஞ்சிடறாங்க. கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் திருமணம் செய்யறது நியாயம்தானே அப்படின்னு கேட்கலாம். திருமண வயது வந்தவுடன் திருமணம் செய்வது நியாயம்தான். நல்ல நேரம் பார்த்து செய்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? நாள் செய்வதை நல்லோர் செய்யார், ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள். ஒரு பக்கம் பிள்ளைக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறாங்க, ஒரு பக்கம் நம்ம கடமையை பெற்றோர் கடமையை செய்ய வேணாமா அப்படிங்கிறாங்க, அப்புறம் ஊராருக்கு பதில் சொல்ல முடியலைங்கிறாங்க. நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்க பேரண்ட்ஸாக இருந்து. அது நியாயம்தான், அது தவறில்லை. ஆனாலும் கடந்த ஒரு வருடத்தில், அதாவது 2025ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து இன்று வரை திருமண வயது வந்தும் மகர ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து நலமோடு இருக்காங்களான்னா இல்லை. அதான் முக்கியம். திருமணம் வயது வந்தாச்சு. ஆண்கள் என்றால் 28 வயசுக்கு பிறகு 35 வயசு வரைக்கும் இருக்காங்க. பெண்கள் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகி 25 வயசுக்கு பிறகு திருமணத்துக்கான வயது வந்துடுறாங்க. அதுக்கான ஏற்பாட்டை அப்பா அம்மா செய்கிறாங்க. இந்த ஒரு வருடங்களில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நடந்த திருமண வாழ்வில் 100 நபர்கள் திருமணம் செய்திருந்தால் 75% பேர் வாழ்க்கையில் பிரச்சனை. அன்பு பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, குழந்தை இல்லா பிரச்சனை. இந்த குழந்தை இல்லா பிரச்சனை என்பது கூட நல்ல நேரம் வந்தோடனே குழந்தை இருக்கும். திருமணம் ஆனதுக்கு பிறகு கருத்து வேறுபாடு மன முறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. 30 நாளில் எழுதி வாங்கினவங்க இருக்காங்க, 6 மாதத்தில் எழுதி வாங்கினவங்க இருக்காங்க, 3 மாதத்தில் எழுதி வாங்கினவங்க இருக்காங்க. தயவு செய்து இந்த ராசியில் பிறந்திருப்பவர்கள் பெண்ணை கூட தேடுங்க.
ஜாதகம் சரியாக அமைந்து விட்டால் திருமணத்தை வந்து மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு தள்ளி வச்சிருங்க. தவறு கிடையாது. 50 ஆண்டு காலங்கள் திருமணத்துக்கு பிறகு 50 ஆண்டு காலங்கள் வாழ இருக்கின்ற ஒரு மன வாழ்க்கையை வேகமாக ஒரு கெட்ட நேரம் இருக்கும்போது திருமணம் செஞ்சு அதுல பிரிவு வருவதில் என்ன ஒரு நியாயம் இருக்க முடியும்? தயவு செஞ்சு திருமண வயது வந்து ஆண்கள் பிளஸ் பெண்கள் இந்த 2 தரப்பினருக்கும் மகர ராசியில் பிறந்திருந்தால் நிச்சயமாக திருமணத்தை தள்ளி வச்சிருங்க. சில பேர் பார்க்கறதே கூட நிறுத்தி வைங்க. காலங்கள் தான் நம்மளை வந்து இயக்குதே தவிர நம்ம இயங்குறது இல்லை. நம்ம வெறும் இயக்குதல் தான், நம்ம இயங்குதல் தான். இயக்குதல் இல்லை, இயங்குறோம், அவ்வளோதான். காலம்தான் நம்மளை இயக்கும். தவறு செய்ய வைப்பதற்கும் நம்மளை காலம் இயக்கும், நன்மை செய்ய வைக்கிறதுக்கும் காலம்தான் இயக்க போகிறது. அப்போ 7 சனி பகவான் உங்களை வந்து வழிநடத்திட்டு இருக்காரு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பாதிப்பை தருவார். அதில் திருமணம் ஆகாதவருக்கு திருமணத்தை நடத்துவதில் பிரச்சனை, வேகமாக திருமணத்தை நடத்தியவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. அப்ப திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் தேடுவதை, அதாவது வரன் பார்ப்பதை நிறுத்திடுங்க. வரன் அமைஞ்சாச்சு அப்படின்னா காலத்தை தள்ளி வைங்க. இன்னும் சரியா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாதங்கள் தான் இருக்கிறது. கார்த்திகையில் சிறப்பான முகூர்த்தத்தை செய்தால் தை மாதம் வந்துட்டு பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடலாம்னு நினச்சிட்டு கார்த்திகையில் கல்யாணம் பண்ணிங்கன்னா தை மாதம் வரவங்களையும் மனமுறிவு ஏற்பட்டு போயிடும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு தை மாதத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா அடுத்த 1 மாதத்தில் மனமுறிவு ஏற்பட்டு போயிடும். தயவு செய்து இதை ஜோதிடனாக இருந்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களில் ஒருவனாக இருந்து சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஜோதிடர்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். கடந்த 1 ஆண்டில் திருமணம் நடந்து பிரச்சனையாகி என்னிடம் வந்தவர்கள்ட்ட கேட்டோம்னா நான் கேட்பேன், ஜோசியர் உங்களை திருமணம் செய்ய சொன்னாரா அப்படின்னு கேட்பேன். குரு பார்வை வந்து விட்டது, கல்யாணம் பண்ணலான்னு சொன்னார். சனி பகவான் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் பண்ண மாட்டார், அவங்களுக்கு நண்பர், அவங்க அப்பா, அவங்க அம்மா, சனி பகவான் ஏதோ சொந்தக்காரர் மாதிரி சொல்லி போகும்போதெல்லாம் நல்லா தான் செஞ்சுட்டு போவார் அப்படின்னு ஜோசியர் சொன்னதாக மக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஜோதிடர் தான் இந்தந்த காலத்தில் இதை செய்யுங்க இல்லை செய்யக்கூடாதுங்கிறத கண்டிஷன் போட்டு சொல்லிடணும். தட்சணை வாங்கிக்கிட்டு தவறு செய்தோம் அப்படின்னா அது பாவத்தில் சேருங்கிறத ஜோதிடர்கள் தான் உணரணும். மக்களாகவே களத்தில் இறங்கி மக்களாகவே திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய குற்றம், நன்மை தீமையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஜோதிடர் சொல்லி திருமணம் செஞ்சோம் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லும்போது அந்த மக்களுடைய மனவேதனை ஜோதிடரை பாதிக்கும். இது ஜோதிடர்கள் பொறுப்பு வேணும். மக்களுக்கு வந்து யாராவது ஒரு ஜோதிடர், இப்போ என்னை மாதிரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் தாமதமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எளிமையாக சொல்லுவாங்க. நான் வந்து ஃபிக்ஸட் பண்ணி தேதி வச்சு சொல்லுவேன். மற்ற ஜோதிடர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, தப்பு இல்லை அப்படிம்பாங்க. ஆனாலும் ஜோதிடம் என்பது மனிதனை காப்பாற்றுவதற்காக இறைவன் கொடுத்த பெரிய பொக்கிஷம். இது காலம் பார்த்து காரியம் செஞ்சால் பூமியை விலைக்கு வாங்கிக்கலாம்னு சான்றோர்கள் சொல்லியிருக்கும் போது நாம் கடமை என்று ஏன் திருமணத்தை செஞ்சுட்டு அவதிப்படுவானே? வயது வந்துருச்சுன்னு செஞ்சுட்டு செய்து ஏன் அவதிப்படுவானே? ஊரார்கள் சொல்கிறாங்க இருக்கா கல்யாணம் பண்ணிட்டு ஏன் அவதிப்படுவானே? நல்ல நாள் பார்த்து காரியத்தை பண்ணோன்னா 50 ஆண்டு காலம் தம்பதிகள் நல்லா இருக்க போகிறாங்க, குழந்தை பிறக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பார்க்குற நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம், யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அல்லவா? ஆகவே தயவு செய்து மகர ராசியில் பிறந்த நேயர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கருத்தை உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். தயவு செய்து திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்கான முயற்சி எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுத்திருந்து வரன் அமைய பெற்றால் திருமண தேதியை 2026 மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு திருமண தேதி வச்சுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேலும் மகர ராசியில் இப்பொழுது மாணவர்கள் இருப்பாங்க. இந்த ஆண்டின் இறுதிக்கட்ட படிப்புக்கு வந்துட்டாங்க.
கல்லூரியில் படிப்பவங்க இருப்பாங்க, 10th +2 மாணவர்கள் இருப்பாங்க, ஃபைனல் இயர் பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த +2 மாணவர்கள், 10th படிக்கக்கூடிய மாணவர்கள், இறுதி ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் அக்கறையுடனும் மிகவும் பொறுப்புடனும் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7 சனி இருப்பதனால கொஞ்சம் மார்க் குறைய தான் செய்யும். நீங்கள் தயவு செஞ்சு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் விரும்பின மார்க் வாங்கிடலாம். சராசரியாக படிக்கிற மாணவர் அப்படின்றது பிறப்பிலே இருக்கும். அது உயர்கல்வி யோகம் யாருக்கு, நிறைய மார்க் வாங்குறவங்க யார், குறைவாக மார்க் வாங்குறவங்க யார், சாதாரண கல்வி படிக்கிறவங்க யாருன்னு எல்லாமே ஜோதிடத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை நான் எழுதியே கொடுப்பேன் எல்லாருக்கும். மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மிகவும் சிரத்தையுடன் படிக்கவும். தாழ்மையான வேண்டுகோள். கல்லூரியில் இறுதி படிப்பில் இறுதி ஆண்டில் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக படிங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. போக்குவரத்தில் மிகவும் கவனமாக இருந்துக்குங்க. பணியில் தனியார் துறை மற்றும் அரசாங்கத் துறையில் இருக்கிறவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு ஏதாவது கெட்ட பேர், சில பேருக்கு வேலை இல்லைன்ற நிலைமை, இந்த மாதிரி ஏதாவது பணியில் பிரச்சனை வரும். உடல் நலத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை உடல் நலத்தில் ரொம்பவும் அக்கறை செலுத்திங்க. பாதசனி நடப்பதனால் எனக்கு தெரிந்த நபர்கள் நிறைய பேருக்கு நான் சொல்லி, கால் பகுதியில், அதாவது இடுப்புக்கு கீழ், அதை தான் பாதசனி என்று பொருள், இடுப்புக்கு கீழ் பகுதியில் காலில் அடிபட்டு விட்டதுன்னு என்ன சொல்லுவாங்க, இல்லை நரம்பு சுளுக்கின்னு சொல்லுவாங்க, இல்லை காயம்பட்டதாக சொல்லுவாங்க. அதனால் போக்குவரத்தில் மிகவும் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. பொதுவாக முக்கியமான தகவல் என்னென்னா, திருமணம் ஆகாதவர்கள் திருமண முயற்சியை விட்டுவிடவும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், அது முக்கியமான படிப்பு, 10th 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிகவும் சிரத்தையுடனும் அக்கறையுடனும் படித்தால் நீங்கள் விரும்பிய மார்க் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பக்தியோடவும் இருங்க. பக்தி நிச்சயமாக நம்மளுக்கு பலன் தரும். ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்குங்க. படிப்பின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்திங்க. சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிங்க. இது ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுந்து படிப்பதுங்கிறது ஒரு நல்ல மெமரி பவர் தரும். அதனால் சீக்கிரமாக உறங்க போய் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிங்க. ரொம்ப நல்லதாக இருக்கும். பூஜை அறையில் உட்காந்து படிங்க, இல்லை தனி அறையில் உட்காந்து படிங்க. வெளியிலிருந்து படிக்க வேண்டாம். அதனால் பள்ளி பருவ மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய வெற்றி. பக்தி எடுத்துங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை உடல்நலத்தில் அக்கறை செலுத்திக்குங்க. மிகவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக கடைப்பிடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த பதிவு உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அருள் புரிவாங்க. மீண்டும் ஒரு அரிய பதிவுடன் உங்களோட சந்திப்பேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.